திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தை அடுத்த சிவன்மலை சுப்பிரமணிய சாமி திருக்கோவிலானது அமைஞ்சிருக்குது. இந்த கோவிலானது உலக பிரசித்தி பெற்ற கோவில் அப்படின்னும் சொல்லப்படுது. சிவபாக்கிய சித்தர் அருளப்பெற்ற ஸ்தலமாகவும் விநாயக பெருமான் முருகனை வழிபடக்கூடிய தலமாகவும் இந்த கோவிலானது சொல்லப்படுது. வேறு எந்த கோவிலுமே இல்லாத தனிச்சிறப்பாக இங்கு ஆண்டவன் உத்தரவு பெட்டியானது இருக்குதுங்க. முருகப்பெருமானே பக்தருடைய கனவுல தோன்றி குறிப்பிட்ட பொருளை சுட்டி காட்டி அதை உத்தரவு பெட்டியில் வைக்க உத்தரவிடுவாராமா. அப்படி உத்தரவு பெற்ற பக்தர் கோவில் நிர்வாகத்தை அணுகி விபரத்தை சொல்லி மூலவர் முன்னாடி பூ போட்டு உத்தரவு கேட்பாங்களாம். அதற்கு பின்னாடி அந்த பொருள் உத்தரவு பெட்டியில் வைத்து வணங்கப்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. இப்படி பெட்டியில் வைத்து வணங்கக்கூடிய பொருட்களுக்கு எந்த ஒரு கால நிர்ணயமும் கிடையாது. அடுத்த பக்தருடைய கனவுல முருகப்பெருமான் உத்தரவு பொருளை உணர்த்தும் வரைக்கும் அந்த பொருளை உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருங்க. இப்படி உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருட்கள் ஏதாவது ஒரு வகையில் சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அது நேர்மறையாகவும் இருக்கலாம், எதிர்மறையாகவும் இருக்கலாம். அப்படிங்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு காரணமூர்த்தி என்ற பெயரும் இருக்குதுங்க. இந்த கோவிலுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசனம் செஞ்சுட்டு போகிறாங்க. விசேஷ நாட்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து முருகப்பெருமானை வழிபடுவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் தற்போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் 40 நாட்களுக்கு பிறகு பொருள் மாற்றமானது செய்யப்பட்டிருக்குது. அது என்ன பொருள், அந்த பொருளால் சமுதாயத்தில் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட போகுது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. 2026ஆம் ஆண்டு மார்ச் 10ஆம் தேதி கடைசியாக மஞ்சள் பிள்ளையார், வெற்றிலை பாக்கு, அருகம்புல், எலுமிச்சை பழம் போன்ற பொருட்களானது உத்தரவு பெட்டியில் வைத்து வழிபட்டு வந்தக்கூடிய நிலையில் தற்போது 40 நாட்களுக்கு பிறகு சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றமானது செய்யப்பட்டிருக்குது. இந்த நிலையில் பொள்ளாச்சி புறவிப்பாளையத்தை சேர்ந்த கதிர்வேல் என்ற பக்தருடைய கனவுல மண் கலையத்தில் தீர்த்தம், மண், ஏற்கலப்பை, பிரம்பு போன்ற பொருட்களானது வைத்து உத்தரவு பெட்டியில் பூஜை செய்ய உத்தரவாயிருக்கு. அதன்படி நேராக கோவிலுக்கு சென்ற கதிர்வேல் பூசாரியிடம் விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. அவரும் பூ போட்டு பார்த்து உத்தரவு வந்ததும் ஏப்ரல் 29ஆம் தேதி முதல் இந்த பொருட்களானது உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருது. ஏற்கலப்பை விவசாயம் மற்றும் உழவு தொழிலை குறிக்குமாங்க. ஏற்கலப்பை உத்தரவு பெட்டிக்குள் வைத்திருப்பதனால வரக்கூடிய காலகட்டத்தில் விவசாயம் நன்றாக செழித்து வளரும், இல்லைன்னா விவசாய சார்ந்த தொழில்களில் பெரிய மாற்றமானது ஏற்படும் என்பதை உணர்த்துவதாகவும் சொல்லப்படுது. அதே போல் மண் கலையத்தில் தீர்த்தம் அப்படிங்கிறது நீராகுங்க. நீர் அப்படிங்கிறது ஒவ்வொரு உயிரினுடைய வாழ்வின் ஆதாரமாக சொல்லப்படுது. இது மழைப்பொழிவை முன்னதே அறிவிக்குவதாகவும் சொல்லப்படுதுங்க. நாட்டில் போதிய மழை பெய்து அனைத்து நீர்நிலைகளிலும் நிரம்பு என்பதற்கான அடையாளமாகவும் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொருளானது உணர்த்துதுங்க. அதே போல் பஞ்சம், வறட்சி என்பது இருக்காது என்பதனுடைய அர்த்தமாகுமா. அதே போல் ஊரானது ஒற்றுமையாக இருக்கும், குடும்ப நலன்கள் போன்றவை சிறப்பாக அமையும் என்பதை உணர்த்துவதாகவும் சொல்லப்படுது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடியது சிவன்மலை என்று சொல்லக்கூடிய புனித மலைத்தலமாகும். முருகப்பெருமான் அருள்பாலிக்கக்கூடிய இந்த தலம் பல நூற்றாண்டுகளாக பக்தர்களுடைய நம்பிக்கையும் ஆன்மீக ஈர்ப்பையும் கொண்டிருப்பதாக சொல்லப்படுது. சிவன்மலை என்ற பெயருக்கு தனிச்சிறப்பானது இருக்குதுங்க. இந்த மலையில் சிவபெருமானும் முருகப்பெருமானும் அருளாட்சி செய்வதாக பக்தர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருது. புராணங்களின்படி முருகப்பெருமான் இந்த மலையில் தங்கி இருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதாக சொல்லப்படுதுங்க. அதனால தான் இந்த மலை சிவன்மலை என்ற பெயரால் அழைக்கப்படுதான். இங்கு அருள் பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான் ரொம்பவே சக்தி வாய்ந்த தெய்வமாக பக்தர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வராரு. திருமண தடை, குழந்தை பேரு, கல்வியில் முன்னேற்றம், தொழில் வளர்ச்சி போன்ற வேண்டுதல்களுக்காக
ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த மலையில் வந்து முருகப்பெருமானை வழிபடுவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய உத்தரவு பெட்டி தமிழ்நாட்டில் வேறு எந்த முருகன் கோவிலுமே இல்லாத ஒரு தனித்துவமான வழிபாட்டு மரபாகவும் சொல்லப்படுது. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இதுவரைக்கும் கடல் நீர், வைக்கோல், மஞ்சள், மண், துப்பாக்கி, ஏற்கலப்பை, ரூபாய் நோட்டு, புத்தகம், சைக்கிள், அரிசி, இளநீர், தங்கம், பூமாலை போன்ற பொருட்களானது உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்திருக்குதுங்க. இதனால் சமுதாயத்தில் ஒரு தாக்கமானது ஏற்பட்டிருக்குது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. மலையின் மேலே அமைந்திருக்கக்கூடிய கோவிலானது ரொம்பவே அழகாக அமைஞ்சிருக்குது. மலை ஏறி செல்வதற்கு படிக்கட்டுகளும் சாலை வசதிகளும் செய்யப்பட்டிருக்குது. கோவிலை அடையும் போது பக்தர்களுக்கு ஆன்மீக அமைதியானது கிடைக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. மலை உச்சியிலிருந்து சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுடைய இயற்கை காட்சியை நம்மளால் பார்க்க முடியுங்க. இங்கு அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான் கம்பீரமான திருக்கோலத்தில் காட்சியளிக்கிறாரு. இவரை பக்தர்கள் சிவன்மலை ஆண்டவன், சுப்பிரமணிய சுவாமி, கந்தவேல் என்ற பல பெயர்களால் அழைக்கிறாங்க. அதே போல் இந்த ஆலயத்தில் நடைபெறக்கூடிய முக்கியமான விழாக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தைப்பூசம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய திருவிழாவாக கொண்டாடப்படுது. அதே போல் பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுடைய அருளப்பெறல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்குனி உத்திர நாளில் இந்த ஆலயத்திற்கு வருகை தருவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. கந்த சஷ்டி சூரசம்ஹார நினைவு விழாவும் கொண்டாடப்படுது. கிருத்திகை ஒவ்வொரு மாதமும் சிறப்பாக இந்த ஆலயத்தில் கொண்டாடப்படுதுங்க. சிவன் மலைக்கு காவடி எடுத்து செல்லுவது மரபாக சொல்லப்படுது. பால் காவடி, பன்னீர் காவடி, பூக்காவடி போன்ற காவடிகளை பக்தர்கள் சுமந்து வந்து தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்துவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. சிவன் மலைக்கு வரக்கூடியவங்களுக்கு மன அமைதி, நம்பிக்கையானது கிடைக்குதுங்க. தன்னம்பிக்கையானது அதிகரிக்குது. மலை ஏறும்போது உடலுக்கும் மனதிற்கும் புத்துணர்ச்சியானது கிடைக்குது. சிவன் மலைங்கிறது ஒரு சாதாரண மலைக்கோவில் இல்லைங்க. இந்த கோவிலானது பக்தி, நம்பிக்கை, அருள், ஆன்மீக அனுபவங்களுடைய சங்கமமாகவும் இந்த ஆலயமானது இருக்குது. உத்தரவு பெட்டி, தலை விருட்சகம், காவடி வழிபாடு, மலை தரிசனம் போன்றவை இந்த தலத்தை மற்ற முருகன் கோவிலிருந்து தனித்துவமாகவும் சொல்லப்படுது. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இறைவன் சுப்பிரமணிய சாமி என்ற பெயரால் அழைக்கப்படுறாரு. தலை இறைவி வள்ளி தெய்வானை ஆவாங்க. தலை விருட்சகமாக தொரட்டி மரமானது இருக்குதுங்க. தல தீர்த்தமாக காசி தீர்த்தமானது இந்த ஆலயத்தில் இருக்குது. இங்கு நடைபெறக்கூடிய முக்கியமான விழாக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், மாசி மகம், பங்குனி உத்திரம் போன்றவையாகும். சிவன்மலை சுப்பிரமணிய சாமி கோவில் தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய கோவிலாகுங்க. அருணகிரிநாதரால் திருப்புகழ பாடப்பெற்ற பெருமை கொண்ட முருகன் கோவிலாகவும் சொல்லப்படுது. மூலவராக சுப்பிரமணியர் வள்ளியுடன் ஒரே கருவறையில் திருமண கோலத்தில் எழுந்தருளி இருக்கிறாங்க. பட்டாளி என்ற கிராமமே சிவன்மலை அமைந்திருக்கக்கூடிய பகுதியாகவும் சொல்லப்படுது. பால்வனமிக்க வனத்தில் கோவில் கொண்டிருக்கக்கூடிய நல்ல மங்கை உடனம்ப சரணீஸ்வரர் மகனே சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி என்ற பெயரில் அழைக்கப்படுறாரு. மலைச்சாரலில் திணைப்புணம் காத்து கொண்டிருக்கக்கூடிய வள்ளி அமைய காதல் மனம் புரிந்து கொண்டு இங்கு முருகப்பெருமான் குடியேறியதாகவும் சொல்லப்படுதுங்க. அதே போல சிவன் திரிபுரத்தை அளிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு சிறு பகுதியே சிவன் மலை என்ற பெயரால் அழைக்கப்படுது. பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தலமாகும். வள்ளி மலைக்கு சென்று வள்ளியை மனமுடித்த முருகப்பெருமான் வள்ளியுடன் இங்கு திரும்பி வந்து குடிகொண்டதாகவும் தல வரலாறுல சொல்லப்பட்டிருக்குது. அதனால தான் இந்த தலத்தில் முருகன் சுப்பிரமணியராக வள்ளியுடன் ஒரே கருவறையில் காட்சியளிக்கிறாரு. சிவன்மலை கோவிலில் சிறப்புகளில் பிரசித்தி பெற்றது ஆண்டவன் உத்தரவு பெட்டியாகுங்க. ஒவ்வொருவருக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களையும் மகிழ்ச்சிகளையும் முன்னதாகவே உணர்த்துவதால் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மூலவருக்கு காரணமூர்த்தி என்ற பெயரும் இருக்குது. அதே போல் திருமண தடை, குழந்தை பாக்கியம், தொழிலில் நல்ல முன்னேற்றம் வேணும், நோய் பிரச்சனை தீர வேணும் அப்படிங்கிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் இங்கு தீர்வு கிடைக்கக்கூடிய அற்புத தலமாகவும் இருக்குது. வக்ரக சன்னதியை 9 முறை சுற்றி வழிபட்டு வந்தோம்னா எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. சனி பகவான் தண்ணி சன்னதியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிச்சிட்டு வராரு. மலை மேலே சுரலோக நாயகி சமேத ஜரகேஸ்வரர் எழுந்தருளி இருக்கிறாங்க. காய்ச்சல் வந்தவங்க இந்த ஆலயத்திற்கு வந்து மிளகு ரசம் வைத்து இங்கு வந்து பூஜை செய்து அதை குடித்தாங்க அப்படின்னா காய்ச்சலானது நீங்கிவிடும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது. மற்ற திருத்தலங்கள்
திருத்தலங்களை போல் இல்லாமல் இங்கு முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கே நடைபெறுதுங்க. மற்ற திருத்தலங்களில் முதல் வழிபாடானது முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானுக்கே நடைபெறும். அதே போல் இந்த ஆலயத்தில் நவகிரகங்கள் அனைத்துமே சூரியனை பார்த்தபடி நிற்குதாமாங்க. அணையாத தீபம் ஒன்று இன்றளவுமே எரிந்து கொண்டிருப்பது தனிச்சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லப்படுது. அதே போல் திருநள்ளாறு சென்று சனீஸ்வரனை தரிசனம் செய்வதும் சூரிய நாராயணர் கோவிலுக்கு சென்று சூரியனை வழிபடுவதால் ஏற்படக்கூடிய சிறப்புகள் அனைத்துமே இந்த ஆலயத்தில் வந்து வழிபட்டால் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சிவன் மலைக்கு சென்றிருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.